தெய்வத்தினால் ஏற்படுத்தப்பட்ட நட்பு எதுன்னு கேட்டா எக்ஸஸ் கேட்கறது. இன்றைக்கி உலகத்தில் யாரை பார்த்தாலும் என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோமோ, என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சார்ங்கிறா. இது வேறு, ஃப்ரெண்டுலேயே பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வேறு. என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படிலாம் சொல்கிறோமோ. உண்மையாகவே யார் தெரியுமா ஃப்ரெண்டு? பத்னி தான். பத்னி தெய்வ கிருத சகா. இது தெய்வத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஸ்நேகம்ங்கிறது தான் மனைவி. கவனிச்சு பாருங்கோ, உலகத்தில் அதில் தான் ப்ராப்ளமே. சேர்ந்து வாழறதே ரொம்ப துர்லபம். அப்படியே சேர்ந்து நிர்பந்தத்துக்கு வாழ்ந்தாலும் பொழுது விழிஞ்சால் ஒரு தடவையாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, எனக்கு சத்ருவே நீந்தான், எனக்கு எதிரியே எங்கள் ஆத்துக்காரர் தான். இப்படி தான் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறது. இப்படி சொல்லுண்டா வாழ்வா ஒருத்தர்? கிடைக்குமா? ஸ்நேகம்ங்கிறது ஒரு 40-50 வருஷம் தானே. அதுவுமே பகவான் என்ன தலையில் போட்டிருக்கானோ அதுதான். யார் மிந்தியோ தெரியாது. அப்படிங்கிறதே தெய்வத்தினால், அதன் தெய்வ சாட்சியாக தெய்வத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நட்புங்கிறது பத்னி. உபஜீவினம் கிம் ஸ்விதஸ்ய, உயிர் வாழ்வதற்கு முக்கியமானது எதுனால் பர்ஜன்யம். உபஜீவனஞ்ச பர்ஜன்யா, மழை. அன்றைய தினமே சொன்ன மத்தியில இந்த மழை பெய்யறது பாருங்க, அதுதான் முக்கியம். நீங்கள் இந்த வருஷம் இந்த செக்டரில் எவ்வளோ உற்பத்தி ஆச்சு, கார் எவ்வளோ ஏற்றுமதி ஆச்சு, இதில் கார்மெண்ட்ஸில் எவ்வளோ ஏற்றுமதி ஆச்சு, உப்பு எவ்வளோ ஏற்றுமதி ஆச்சு, உரப்பு, இந்த பேச்சே கிடையாது. பின்ன இன்றைக்கி என்ன விளைஞ்சதுங்கிறது தான் கேள்வி. இந்த வருஷம் மழை என்ன பெஞ்சுது அப்படிங்கிறது தான் கேள்வி. மழை தான் உயிர் வாழறதுக்கு முக்கியமான சாதனமே. மழை அப்படின்னு ஒன்று இல்லைன்னா ஜீவராசிகள் இன்றைக்குமே ஒரு கோளை ஆராய்ச்சி பண்ணும்போது முதல்ல அந்த இடத்துல தண்ணி இருக்கான்னு தானே பார்க்குறா, ஜலம் இருக்கா அப்படின்னு தானே பார்க்குறா. அந்த ஜலத்தை எப்படி ஒரு அமைப்பு பாருங்க. ஜலம் இருக்குது, 97% இந்த பூமியில் ஜலம் இருக்குது. இந்த பாக்கி 3% மண்ணாக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு ஜலம் வேணுங்கிறதுக்காக இந்த 97%லேருந்து ஆவியாகி அது மேலே அது இந்த தண்ணி இல்லாத இடத்துலலாம் மழை பெஞ்சு ஒரு செக்ஷன் கவனிச்சேன்னா இது பிரமிச்சு போகிற மாதிரி ரசிக்கிற வாழ்க்கைக்கு சொல்கிறேன். இப்படி தமிழ்நாடை குறுக்கா ஒரு கோடு போட்டோம்னா ஒரு 6 மாதம் அந்த பக்கம் மழை பெய்யறது, ஒரு 6 மாதம் இந்த பக்கம் மழை பெய்யறது. இந்த பக்கம் மழை விட்டு போச்சுன்னு இதுக்கு முன்னாடி கன்னியாகுமரி பக்கம் பெஞ்சுது ஆரம்பிக்கிறதே இந்த வருஷம் கவனிச்செல்லாம் தெரியும். பிச்சுன்னு உதறினது கன்னியாகுமரி பக்கம். மெட்ராஸ் பக்கம்லாம் மழையே இல்லையனால் அடுத்த செக்ஷன் வரத்த மெட்ராஸ் பக்கம் உதறிதல் எடுத்து. இப்படி பிரித்து யார் கொடுக்குறா? பகவான் அல்லவோ கொடுக்குறான். இப்படி பெய்யலைன்னா என்ன பண்ண முடியும்? மழைதான் ஜீவனத்துக்கு முக்கியமானது. கிம் ஸ்விதஸ்ய பராயணம் தானமஸ்ய பராயணம். மோட்சத்துக்கு உயர்ந்த கதியை அடையறதுக்கு எது வழியினால் தானம். திரும்ப அதான் சொல்றது. தானேன பாபம பனுததி தானே சர்வம் பிரதிஷ்டிதம். வேதம் சொல்றது. தானம்னா என்ன நினச்சின்னு இருக்கோம்? நாம் எல்லாத்தையும் இடுப்பில் கட்டின்னு இருக்கிற வேஷ்டியை கொடுக்கும் அவள்பட அவுத்து கொடுத்துணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. கருணைன்னு அர்த்தம். நமக்கு என்ன தேவையோ அதை தாண்டி தானே பகவான் நமக்கு கொடுத்துருக்கான். அதான் கேள்வியே. நாம் ஜீவிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவையோ நமக்கு ஜீவிக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்கானோ பகவான் அதை தாண்டி தான் நமக்கு கொடுத்துருக்கான். அப்படிங்கிறதே நமக்கு பகவான் என்ன பரீட்சை வைக்கிறான்னால் அந்த கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்கான்னு தான். ஒருத்தர் வீட்டு வாசல் ஒருத்தரில் அம்மா தாயேன்னு கேட்ட உடனே உன் வீட்டு வாசலில் ஏன் கேட்குறான்? இதான் இந்த கேள்வியே. போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது போ அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவா. நான் என்ன சொல்கிறேன், 1 ரூபா கொடுங்க, 2 ரூபா கொடுங்க, 5 ரூபா கொடுங்க. 1000 ரூபா கொடுக்கணுங்களாம் அவசியம் இல்லை. அந்த 1 ரூபாயாவது நீங்கள் கொடுக்குறேலான்னு தான் பகவான் பார்க்கறது. கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கா அப்படிங்க. எங்கள் தாத்தா காலத்தில் இந்த ஊரில் தான் இந்த சிங்கப்பூர் நன்னா மாறின சமயம், மாடர்னாக மாறின சமயம் ஒருத்தர் எங்கள் தாத்தாட்ட சொன்னார், இந்த பிச்சைக்காரா பிச்சை எடுக்கிறதுங்கிறதெல்லாம் இந்த ஊரில் தான் சார், வெளிநாட்டிலெல்லாம் கிடையவே கிடையாது, அந்த பழக்கமே கிடையாது சார் அப்படின்னா. இந்த இந்தியா தான் பிச்சைக்கார கண்ட்ரிங்கிற மாதிரி அவரை சொன்னார். வந்தது கோபம் எங்கள் தாத்தாவுக்கு. ஒன்று சொல்லட்டுமா, முதல்ல வெளிநாட்டில் பிச்சை போடுறவனே கிடையாதுன்னார்.
பிச்சை போடுறவனே கிடையாது. பிச்சை போடுறவன் இருந்தால் தானே பிச்சை எடுக்கிறவன். கொடுக்கணுங்கிற எண்ணம் உள்ளவனே கிடையாது. செத்தாலும் சரின்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லிவிட்டு. நம்ம ஊரில் அப்படியா? ஒருத்தர் கீழே விழுந்தாருன்னா ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா கவனித்து பாருங்க, அத்தனை காரும் நின்று உடனே வாட்டர் பாட்டிலை தூக்கின்னு ஓடுறாங்க. ஓடி போய் மூஞ்சில் தெளித்து இது பண்ணி இதெல்லாம் அந்த ஊரெல்லாம் போலீஸ் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் அந்த கருணைங்கிறது நம்ம தேசத்தில் தான் இருக்கிறது, நம்ம நாள். அதனால தானே இந்த கவர்மெண்ட் வந்து அதை சுலபமாக்கினது. இன்னும் இத்தனை நாளாக முந்தியெல்லாம் ஒரு பயம் இருந்தது. என்ன பயம்னா, இந்த ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவளை பிடிச்சின்னு போனால் ஆஸ்பத்திரிக்கு போன உடனே நீ யார், உன் பேர் என்ன, உன் அட்ரஸ் என்ன, ஆதாரத்தை கொடு, அத்தை கொடு, இதை கொடுன்னு கேஸில் பின்னாடி நம்மளையும் பிடிச்சி இழுப்பான்னு அதெல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டுடுது இப்போ கவர்மெண்ட். ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவளை கொண்டு போய் நீங்கள் அட்மிட் பண்ணேன்னா உங்களுக்கு கிஃப்ட்டு. உங்களை தொந்தரவே பண்ணாது போலீஸு, உங்களை டிஸ்டர்பே பண்ணாது. இந்த சட்டம் உலகத்தில் வேறு எங்கேயாவது உண்டா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, எந்த நாட்டிலையாவது உண்டா? ஏன் அப்படின்னால் நம்மளுடைய அடிப்படை சுபாவம் அது. அதுக்காக சொல்ல வரேன். தானமஸ்ய பராயணம் தன்யானாம் உத்தமம் கிம் ஸ்வித் தனானாம் ஸ்யாத் கிம் உத்தமம் லாபானாம் உத்தமம் கிம் ஸ்யாத் சுகானாம் ஸ்யாத் கிம் உத்தமம். தன்யானாம் உத்தமம் கிம் ஸ்வித், செல்வத்தை கொடுப்பதற்குள் உயர்ந்தது எது? கவனித்து கேட்கணும். இந்த கேள்வியே புரியணும்னு திரும்ப திரும்ப சொல்லுவேனா, மனசில் வாங்கிட்டாதான் அது அதனுடைய விசேஷம் தெரியும். செல்வத்தை கொடுப்பதற்குள் உயர்ந்தது எது? செல்வத்திற்குள் உயர்ந்தது எது? லாபத்துக்குள் உயர்ந்தது எது? சுகத்துக்குள் உயர்ந்தது எது? இது என்ன பொழுது போகாமையாக கேட்கறது இந்த வார்த்தையெல்லாம்? அதுக்கு தர்மபுத்திரர் சொல்கிறார், தன்யானாம் உத்தமம் தாக்ஷ்யம். செல்வத்தை கொடுப்பதற்குள் உயர்ந்தது எதுனால் சாமர்த்தியம்தான். திரும்பவும் சொல்கிறேன், கெட்டிக்காரனாக இருந்தால் தான் ஜீவிக்க முடியும். அசடாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஜீவிக்கவே முடியாது. சாமர்த்தியம் இது பாருங்க, பணம் வர்றது பெரிய விஷயமே இல்லை. அது அதிர்ஷ்டத்தை பொறுத்து வரும். உங்களுக்கு யோகம் இருந்ததுன்னா முட்டாளுக்கு கூட சொத்து சேரும். கவனிச்செல்லாம். பின்ன எதுக்கு வேணும் அப்படின்னால், அந்த பணத்தை நாம் எப்படி ரட்சிக்கிறோங்கிறதுக்கு தான் அந்த சாமர்த்தியம்தான் முக்கியம். அதனால தான் பணத்தையும் ஜலத்தையும் ஒன்றா சாஸ்திரங்கள் சொல்லும் எல்லா இடத்துலையும். அந்த காலத்தில் புரிகிற மாதிரி சொல்கிறேன். தண்ணியை ரொம்ப செலவழிக்காதே, பணம் தங்காதும்பா. யாராவது கேள்விப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை? இன்றைக்கி கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஓரளவு நம்ம ஒரு 50 வயசில் உள்ளவா தான் அந்த வார்த்தையை கேட்டுருக்கலாம். தண்ணியை ரொம்ப செலவழிக்காதே, பணம் தங்காது அப்படின்பா. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க யாராவது? அதில் ஒரு எஜுகேஷன், அதில் ஒரு வித்தை, ஒரு அட்வைஸ் இருக்குது. என்னென்னா, இந்த தண்ணி இருக்குது பாருங்க, ஜலம் இருக்குது பாருங்க, 12 மாதத்தில் 2 மாதம்தான் மழை பெய்யும். கவனிச்செல்லாம். அந்த 2 மாதம் பெய்கிற மழையை வச்சுன்னு தான் 10 மாதம் நாம் வாழ்ந்தாகணும். அதுபோல் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் பணம் வரும். சம்பாதிக்கிற காலங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம். முன்னாடி காலம் அப்பா அம்மாவோட ஆதரவில் பெறுறது, நடுப்பில் ஒரு குறிப்பிட்ட காலம் நாம் சம்பாதிக்கிற காலம் வருது. இதை வச்சுன்னு பின்னாடி நாம் ஜீவிச்சாகணும், குழந்தைகளை ரட்சிச்சாகணும், ஜீவிச்சாகணும். யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு ஆயுசு பெருந்தும் வருமானம் வருதுங்கிறதுலாம் அது வேறு விஷயம். அது எல்லாரையும் அப்படி எடுத்துக்க முடியாதே. எல்லாருக்கும் பொதுவான விஷயத்தை தானே சொல்லணும். அந்த கெட்டிக்காரத்தனம் யாருக்கு இருக்கோ அவன்தான் செல்வத்தை சேர்க்க முடியும். இல்லைன்னா பணம் சேராது. பணத்தை ரட்சிக்க தெரியலைன்னா அவன் தொலைஞ்சு போனான். அதை விட எங்கள் தாத்தா சொல்லுவார் திரும்பி திரும்பி ஒரு விஷயம், நாளைக்கு பணம் வரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி செலவு பண்ணுறவனை போட முட்டாள் கிடையாதும்ப. இந்த நாளைக்கு பணம் வரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி செலவு பண்ணுவாளா யாருனால், அதுக்கு தானே கிரெடிட் கார்டுன்னு பேர், கடங்கார கார்டுன்னு பேர். டெபிட் கார்டு வச்சுக்கலாம், கிரெடிட் கார்டு வச்சுக்கூடாது. இந்த கிரெடிட் கார்டு பழக்கமே நம்ம தேசத்துக்கு கிடையாது. இதில் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக ஏற்கனவே மகா மேதாவியாக இருந்தவா உள்பட சொல்லிட்டு போகிறா, கிரெடிட் கார்டெல்லாம் இருந்தால் தான் இந்த தேசம் ஃபைனான்ஸில் உருப்படும்னு. இப்போ உள்ள கவர்மெண்ட்டு சொல்கிறது சேமின்னு சொல்கிறது, செலவு பண்ணாதே சேமிங்கிறது. யார் சேமிக்கணும் யார் செலவு பண்ணணுங்கிறது இருக்குது. நம்ம காலத்தில் நம்ம ஒரு செலவு பண்ணுறதா இருந்தால், ஒரு வீடு கட்டுறதா இருந்தால், 1 லட்ச ரூபாவில் வீடு கட்டுறோம்னு சொன்னால் 1 லட்ச ரூபாய் இருந்தால் தான் வீடே கட்டுவா. இன்னும் சொல்ல போனால் 1 லட்ச ரூபா இருந்ததுக்காக வீடு கட்டுற மாட்டா.
இன்னொரு 50,000 ரூபா எக்ஸ்ட்ரா கையில் இருந்தால் தான் 1,00,000 ரூபாயை செலவழிப்பா. இன்றைக்கி அப்படி கிடையாது. அவனோட அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரே எப்படின்னா 10 பேர் இருந்தால் 10 பேர் 10 வீடு, 10 பேர் இருந்தால் 10 காரு, 10 பேர் இருந்தால் 10 ஸ்கூட்ரு, தனித்தனியாக கன்சியூமர் அவன் கிரியேட் பண்ணுறான். தண்ட செலவுன்னா அது ஒரு வீட்டில் உட்காந்துட்டு ஒன்றை எல்லாரும் யூஸ் பண்ணுறதே அந்த கன்சியூமரோட செலவு எப்படி குறையும்? இப்படி தனித்தனியாக நீங்கள் செலவு பண்ணினேன்னா தனித்தனியாக நீங்கள் சம்பாதிச்சு தான் ஆகணும். பின்னாடி ஆயுசு பரியந்தம் அமெரிக்காவில் சாகரத்தே கடங்காரனா செத்தாதான் அவன் கீர்த்திமான்னு அர்த்தம், புகழ் உள்ளவன் அர்த்தம். அது மாதிரியா நாம் இருக்கிறது. கடங்காரனா சாகக்கூடாதுங்கிறது நம்ம தேசம். மேலே விதுர நீதியில் சொல்ல போகிறாரு, இந்த 3ம் இத்தினூண்டு கூட மிச்சம் இருக்கக்கூடாது. நெருப்பு, கடன், பகை, இந்த 3ம் இத்தினூண்டு மிச்சம் இருந்தாலும் அழிச்சுடுங்கிறார். அதனால் சாமர்த்தியம் இருக்கணும், அதை ரட்சிக்க தெரியணும். தனானாம் சியாத் கிம் உத்தமம், செல்வத்திற்குள் உயர்ந்த செல்வம் எது? பொதுவாக தனத்துவம் ந ஜாதி, பணம்னு சொல்கிற மத்தியில் மணின்னு, அது நாம் வச்சுருக்கிற அந்த நோட்டு மட்டும் இல்லை, பணம்ங்கிற அந்த நோட்டு மட்டும் இல்லை. கோல்டை பணமாக சொல்கிறவா எத்தனையோ பேர் இருக்கா, சில்வரை பணமாக நினச்சி வைக்கிறவா எத்தனையோ பேர் இருக்கா, ஷேர் மார்க்கெட்டில் பணமாக வைக்கிறவா எத்தனையோ பேர் இருக்கா, லேண்டை வச்சுன்னு இருக்கிறவா எத்தனையோ பேர் இருக்கா. இதெல்லாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது. கிராமத்தில் இன்றைக்கும் பாருங்கோ ஆடை செல்வமாக நினைப்பாவா. ஆடு இருக்குது பாருங்கோ, 10 ஆடு இருந்தால் அவன் சௌக்கியமாக இருப்பான். ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா, ஒரு ஆடு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 2 குட்டி போடும். 10 ஆடு 20 குட்டி போடும். வருஷத்துக்கு 40 குட்டி அந்த ஆடு போடுறது. அந்த ஆடு ஒரு வருஷத்தில் விற்கிற விலை 10,000 ரூபா. ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஆடை வளர்த்தோம்னா விற்கிற விலை 10,000 ரூபா. 40 ஆடோட விலை 4 லட்சம். வருஷத்துக்கு மாதத்துக்கு 30,000 ரூபா சகஜமாக உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கிறான். இங்கே இன்ஜினியரிங் படிச்சுட்டு 3,000 ரூபாய்க்கு சந்தியில் நிற்கிறான் மெட்ராஸில். இன்ஜினியரிங் படிச்சுட்டு 3,000. ஆனால் எந்த தொழிலை யார் செய்யணுமோ அவள் தான் செய்யணும். அது ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் ஷேர்லாம் நம்ம பிராமணா ஜாஸ்தி வச்சுக்கக்கூடாதுங்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் அதர்மமான நமக்கு நம்மளுடைய தர்மத்துக்கு விரோதமான, இப்போ நான் ஆடை நான் வளர்க்கலாமா? கூடாது. ஏன்னா அது பாவம் எனக்கு. அந்த விவசாயம் என்றவா ஆடை வளர்க்குறான், அவளுக்கு அது பாவம் கிடையாது. அந்த ஆட்டை கொல்றதுக்கு தானே வாங்கின்னு போகிறான். இது மகாபாரதத்திலே ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தர்மவியாத சரித்திரத்தில் தர்மவியாதரை பார்த்து அந்த பிராமணன் கேட்குறான், கௌசிகன்கிற பிராமணன், இவ்வளோ தர்மிஷ்டராக நீங்கள் இருக்கையிலே, இவ்வளோ மாம்ச வியாபாரம் பண்ணுறேலே, இது உங்களுக்கு பாவம் இல்லையான்னா? கிடையாதுன்னார் அவர். ஏன்னா இந்த பிராணிகளை கொன்று விற்கிறது எனக்கு பாவம் கிடையாது, இதை எவன் சாப்பிட்றானோ அவனுக்கு தான் பாவம்னா. உண்மை அதுதான். எவன் திங்குறானோ அவனுக்கு தான் பாவம். வெற்றவனுக்கோ கொல்றவனுக்கோ பாவம் கிடையாது, வளர்க்குறவனுக்கோ பாவம் கிடையாது. அதை எவன் சாப்பிட்றானோ அவனுக்கு தான். அவன் சாப்பிட்றதுனால தான் இது நடக்கிறது. சாப்பிட்றவனுக்கும் பாவமானால் அதுவும் கிடையாது. யார் சாப்பிட்றாங்கிறது இருக்குது. நம்ம சாஸ்திரத்தில் மாம்சம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. யார் சாப்பிடக்கூடாதுங்கிற விஷயம், யாதுக்களாக உள்ளவா சன்னியாசிகளாக உள்ளவா அப்படி உள்ளவா தான் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கே தவிர க்ஷத்திரியர்கள்லாம் சாப்பிடணும். ராமர் சாப்பிட்டார்னு தானே இருக்குது. நமாம்சம் ராகவோ புங்தே நச்சாபி மதுசே. நான் இதை ஓப்பனாக சொன்னால் அதிர்ச்சி மாதிரி தோணும் உங்களுக்கு, அதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி எல்லாத்தையும் பௌத்த மதம் ஜெயின மதம் மாதிரி எல்லாத்தையும் கொண்டு கலந்து அவியலாக பண்ணி இந்த இந்திய நாட்டையே பேடி நாடாக பண்ணிவிட்டான். இது வீரம் மிகுந்த நாடு. அது இந்த மாம்சம் சாப்பிட்றதுங்கிறது நான் அதை ஊக்குவிக்கிறதா அர்த்தம் இல்லை. இப்போ வள்ளலார் சொன்னார்னா அவரோட கொள்கை அது. சாப்பிடாத நிலைக்கு நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்கள், உங்களோட உடம்போட அமைப்பு என்ன, உங்களுக்கு இப்போ இது காஷ்மீர் பார்டரில் அந்த மேலே -35 டிகிரியில் வேலை செய்கிறான் பாருங்க, அவனுக்கு ட்ரிங்க்ஸு கவர்மெண்ட்டே கொடுக்கும். ஏன்னா அவன் குடிக்கலைன்னா செத்து விடுவான், அவன் உடம்பு சூடு இருக்காது. நார்த் இந்தியாவிலெல்லாம் பார்த்தேன்னா அந்த ராத்திரி வேலையில் எல்லா அந்த யோகிகள் சித்தர்கள் ஜடா வாச்சிருக்க பாருங்க, புக்காக வச்சுன்னு ஊழ்த்துட்டே இருப்பா புகையிலையை. ஏன்னா அதை அவள் பண்ணலைன்னா அந்த குளிரில் வீணாக போய்டும் உடம்பு. இங்கே எதுக்குன்னு இருக்குது. இப்போ ஏன் ஒரு போதையை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இப்போ பொது சட்டம்.
ஆப்ரேஷன் போது அந்த போதையை கொடுக்கலையா? அதை மனசில் வாங்கிக்கணும் நாம். அதுக்காக நான் தப்பு பண்ணுறதெல்லாம் நான் ஊக்குவிக்கிறதா அர்த்தம் இல்லை. அதனுடைய காரியத்தை வச்சு தர்மமா அதர்மமா ரைட்டா தப்பாங்கிற விஷயமே கிடையாது. காரணத்தை வச்சு தான் நம்ம சாஸ்திரங்களில் சொல்லப்படுறது. அப்படிங்கிறதே தனம் இருக்குது பாருங்கோ. தனத்துவம்னா ஜாதி. ஆடு வச்சுருந்தாலும் தனம்தான், மாடு வச்சுருந்தாலும் தனம்தான், கோழி வச்சுருந்தாலும் தனம்தான், வீடு வச்சுருந்தாலும் தனம்தான். அதுவும் இந்த ஊர்லெல்லாம் பார்த்தெல்லாம் முதலியார்கள்னு சில குரூப் உண்டு. இப்போ குறைஞ்சி போயிட்டாவா. அவளோட வேலையே வீடு வீடாக கட்டி வாடகைக்கு வர்றது தான். முழுக்க பார்த்தெல்லாம் ஃபுல்லாக வாடகையில் தான் ஜீவனமே. இந்த மெட்ராஸில் எங்கே பார்த்தாலும் முதலியார் வீடாக தான் இருக்கும். ஏன்னா அவளுடைய ஒரு லைஃப் ஸ்டைல் அது மாதிரி. அப்போ தனம் இருக்குது பாருங்கோ. இது இதுதான் பணம் அப்படின்னு குறிப்பிடவே முடியாது. இங்கே கேட்கறது செல்வத்திற்குள் எது உயர்ந்த செல்வம்னு கேட்டது. தனானாம் சியாத் கிமுத்தமம் அப்படின்னு கேட்கறது. அதுக்கு யக்ஷஸ் சொல்கிறார், தனானாம் உத்தமம் ஸ்ருதம்னா படிப்பு தான். இத்தனை விஷயம் சொன்னேன்னோ, இத்தனையில் எது உயர்ந்த செல்வம்னால் படிப்பு. படிப்பு வித்தைன்னு இந்த இடத்துல சொல்லலை தர்மபுத்திரர். அதான் அதில் ஒரு ஆச்சரியம். தனானாம் உத்தமம் வித்யா அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லலை. தனானாம் உத்தமம் ஸ்ருதம்னா. ஸ்ருதம்னா காதால் கேட்கறது. இன்னைக்கு திருவள்ளுவரோட குரல் இருக்குது பாருங்கோ. இந்த குரல் இது மாதிரி மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை 18 சாஸ்திரங்கள்லேருந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து உள்ள விஷயங்கள் எடுத்து தான் திருவள்ளுவர் பேசியிருக்காருன்னு பிரமாணத்தோட ப்ரூஃப் பண்ண முடியும் எங்களால். திருவள்ளுவர் அவர் படிச்சுட்டு தான் அவர் எழுதி நமக்கு கொடுத்துருக்கார். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்ங்கிறாரோனோ. இந்த வார்த்தையை எங்கேருந்து எடுத்தார்னார்? இங்கேருந்து தான் எடுக்கிறார் அவர். தனானாம் உத்தமம் ஸ்ருதம். லாபானாம், லாபத்தில் பெரிய லாபம் எது? இந்த ஷேர் வாங்கின இது பெரிய லாபமா? அது என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நான் போட்டிருக்கேன் சார், ஸ்டீலில் போட்டிருக்கேன் சார், டாடா குரூப்பில் போட்டிருக்கேன் சார், அதானி குரூப்பில் போட்டிருக்கேன் சார், இதில் போடலாமா அதில் போடலாமெல்லாம் இன்றைக்கி பேசுகிற லாபத்தெல்லாம் இது லாபமா அது லாபமா, அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா, எது லாபத்தை கொடுக்கும், நிறையா லாபத்தை கொடுக்கும் அப்படிலாம் கேட்குறது. தர்மபுத்திரர் அதெல்லாம் லாபம் இல்லை. லாபானாம் ஸ்ரேய ஆரோக்கியம்னார். சாப்பிட்டா ஜெரிமான் ஆறது, படுத்தா தூக்கம் வருது பாருங்கோ, அதுதான் லாபம்னார். சாப்பிட்டா ஜெரிமான் ஆகணும். ஒரு சின்ன கொய்யா பழத்தை சாப்பிட்டா கூட 10 தடவை நடப்பான். வாயாலையும் மூக்காலையும் மூச்சு விட்டுண்டு வயர் உப்பி போயிடும். வாழைப்பழத்தை சாப்பிட்டா தும்மிண்டே இருப்பான். பலாப்பழத்தை சாப்பிட்டா அப்படியே கிருகிருன்னு வரும், சுகர் ஏறி. இது மாதிரி எதையுமே தொட முடியாது. செத்து போகலாமே இதுக்கு. ஓரளவு ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கணும் உடம்ப. அதுக்காக எல்லாத்தையும் திங்கணும்னு சொல்லலைண்ணா, ஆரோக்கியமாக வச்சுக்கணும் உடம்ப. ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினைக்கணும். அது ரொம்ப அவசியம். அது சந்திரசேகர பாரதி பெரிவாளுக்கு அப்புறம் மகாசன்னிதானம் இருந்தார். அவருடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தா தெரியும். நம்ம பரமாச்சாரியால் இயல்பாகவே நடந்தா. மகாசன்னிதானம் தினம் சாயங்காலம் 5 மணிக்கு 3/4 மணி நேரம் நடப்பறான். யோகத்தில் பெரிய நிபுணர் அவர். இந்த யோகாசனம் ஹடயோக பிரதீபிகையில் உள்ள 132 ஆசனமும் போட்டு காமிப்பார் மகாசன்னிதானம். அவ்வளோ பெரிய மகான் யோகத்தில். அப்படி உள்ளவர் நடப்பர். அது எதுக்குன்னால் ஃபிசிக்கலாக தேவைம்புறவர் இந்த உடம்புக்கு. நம்ம பெரியவாள்லாம் அந்த காலத்தில் இதை போய் நடத்துன்னு வரேன்னு சொல்லிட்டே போவா. இன்றைக்கி வேலை செய்யறதுக்கு ஒருத்தரும் ரெடியாக இல்லை. யாராவது செய்ய மாட்டாளா? யாராவது வேலைக்கு சமைச்சு கொடுக்க மாட்டாளா? உட்காந்தா கூட யாராவது தூத்தம் கொண்டு கொடுக்க மாட்டாளா? இப்படி இருக்குது உடம்பு. நாசமாக போயிடும். அது காரணமே இந்த டவுன் லைஃப் ஸ்டைல் தான். நீங்கள் கிராமத்து லைஃப் ஸ்டைல் வச்சுருந்தேன்னா நடந்தே தான் ஆகணும். நம்மளை அறியாமையே நாம் நடப்போம். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதை தாண்டி பேசிக்கான அந்த சாப்பாடை தாண்டி அதிகப்படியான சாப்பாடே நமக்கு சேராது. சாப்பிடவே மாட்டோம். நம்ம இங்கே சீனிவாசன் ஒரு டாக்டர் இங்கே இருக்கார், எய்த்தாப்பில் இருக்கார் அவர். ஒரு சமயம் அவர்கிட்ட நான் கேட்டேன். இந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டில் அவர் பெரிய நிபுணர். அவர் சாந்தாக்கு அப்புறம் ப்ரொஃபஸராக இருந்தவர்.
மாமா இது மாதிரி கேன்சர்லாம் வரதே மாமா, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். அதுக்கு பல காரணம் எல்லாரும் சொல்கிறா. அவர் சொன்னார், முந்தின மாத்திரெல்லாம் ஒரு ஸ்ரார்த்தம்னா வடை பாயசம் பண்ணுவா, அதிரசம் பண்ணுவா, தீபாவளின்னா பக்ஷணம் பண்ணுவா. இப்படி தான் நம்ம சாப்பிடுவோம். வருஷம் 365 நாளும் அதிரசத்தையும் வடையும் வச்சுருந்துங்கிறான். அவன் கேன்சர் வராமல் என்ன பண்ணணும்னு கேட்டார். கார்த்தால எழுந்துன்ற உடனே வடை சாப்பிட்றா. யாரை பாருங்க, தொப்பை பெருசாக இருக்கு. நம்ம உடம்புக்கு உளுந்தா சாப்பிட்றது வேற. ஏன் இட்லியில் உளுந்து இல்லையா, அந்த பதார்த்தம் வேற. அப்படி நான் சொல்லவே இல்லை. இது மாதிரிலாம் என்ன பதார்த்தம், பொரிச்சது வறுத்தது எல்லாம் சகஜமாக ஜனங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டதை திங்கிறது. அதனால தான் நாசமாக போச்சு. லாகிரி வஸ்துக்கள் வேறு. இதுக்கு மேலே இந்த இஸ்லாமியன் அந்த படையெடுப்புக்கு அப்புறம்தான் இந்த போத வஸ்துவே இந்த தேசத்தில் பழகினது. 2 பேர் 2 பாபிகள் 2 பழகி கொடுத்துட்டு போனான். இஸ்லாமியர்கள் இந்த புகையிலையை பழக்கினா, பிரிட்டிஷ்காரன் காஃபியை பழக்கினான். அதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. காஃபியும் கிடையாது, புகையிலையும் கிடையாது இந்த தேசத்தில். இதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்தது, இங்கே நமக்கு பழகினது. அது இதெல்லாம் நம்மளுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிற விஷயம் இல்லையா? ஆக்டிவாக இருக்க வேண்டாம். நாம் மேலே சொல்ல போகிறார், குறைச்சலாக தூங்கி நிறையா காரியம் செய்யணுங்க போகிறார். அதுதான் உயர்ந்தது அப்படின்னு. அப்போ சொல்கிறார், எது உயர்ந்தது அப்படின்னால் சுகா லாபானா உத்தமம் கிம் சியாது. லாபத்துக்குள்ளே எது உயர்ந்த லாபம்னால் ஸ்ரேய ஆரோக்கியம். சுகானா சுகத்துக்குள்ளே எது உயர்ந்தது, துஷ்டி ருத்தமா திருப்தின்னார். இந்த போதுங்கிற எண்ணம், இந்த போதுங்கிற எண்ணம் இல்லாத பரியந்தம் பிச்சைக்காரன்தான். பிச்சைக்காரன்ல பெரிய பிச்சைக்காரன், சின்ன பிச்சைக்காரன், அதான் வித்தியாசம். எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தால் அவன் பிச்சைக்காரன் தானே. எனக்கு என்ன குறைச்சல், எனக்கு என்ன சௌக்கியம் குறைச்சல் அப்படின்னு கேட்பா. இந்த பாஷ்ய சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார் மகாதானபுரத்தில். கடைசி காலத்தில் அவர் அங்கே தான் இருந்தார். சிருங்கேரியில் பழக்கம் உள்ளவாளுக்கு தெரியும், பாஷ்ய சுவாமிகள்னு ஒருத்தர். அவர் தான் அந்த இதெல்லாம் எழுதியிருக்கிறது, குரு கிருபா விலாசங்கள்லாம் எழுதியிருக்கிறதுலாம் பாஷ்ய சுவாமிகள் தான். உயர்ந்த மகான், சமஸ்கிருதத்தில் ரொம்ப இது. அவரோட சமாதி அங்கே மதுரை பக்கத்துலேயே இருக்குது. நான் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். அதிஷ்டானம் அவரோடது இருக்குது. அவர் மகாதானபுரத்தில் இருந்தார். நெலமாவு மடம்னு ஒரு மடம் சுவாமிகள் இருந்தார் அங்கே. அந்த இடத்துல தங்கியிருந்தார். கொல்லங்கோடுங்கிற ஊரில் சிவராமகிருஷ்ணயர்னு ஒருத்தர் பெரிய பணக்காரர். அவர் எங்கள் தாத்தாவை வச்சுருந்து அதிருத்ரம் சப்தாகங்கள்லாம் பண்ணினார். அவர் அனந்தராம தீட்சிதரை வச்சுருந்து சப்தாகம் பண்ணுறது ஆச்சரியமாக பண்ணினார். பொதுவாக சப்தாகத்தில் இன்னென்ன வரணும்னு இருக்குது, இத்தனை பேரை வரிக்கணும் அப்படின்னு. அதில் பிரதானமாக 32 பேரை வரிக்கணும்னு இருக்குது. அத்திரிர்வசிஷ்டவனரத்வான் அரிஷ்டநேமிர் பிருகுரங்கிராஷ்ச அப்படின்னு 32 மகர்ஷிகள். இப்போ நாங்கள்லாம் அப்படி பண்ணுறதில்ல. ஏன்னா ஒத்தரை வச்சுன்னு சாப்பாடு போடுறதுக்கே கஷ்டப்படுறா. 4 பேர் தான் சப்தாகத்துக்கே நாங்கள் வரது. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி ஆகிடுது இப்போல்லாம். இந்த ஷஷ்டத்தை பூர்த்தி இருக்குது பாருங்க. ஷஷ்டத்தை பூர்த்திக்கு குடம் வைக்கணுமோன்னு நாம் எத்தனை குடம் வச்சு ஷஷ்டத்தை பூர்த்தி பண்ணிக்கணும் தெரியுமா? ஒரிஜினலாக 128 குடம் வைக்கணும். 128 குடம் வச்சு தான் ஷஷ்டத்தை பூர்த்தியே பண்ணிக்கணும். இன்றைக்கி நீங்கள் கவனிச்செல்லாம் 5 குடம் தான் வைப்பா. ஆனால் 128 குடத்துலேயும் எத்தனை தெய்வங்கள் ஆவாகனம் பண்ணிடுவாளோ அத்தனையும் இந்த 5 குடத்தில் ஆவாகனம் பண்ணிடுவா. அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரின்னு அதுக்கு தான் சொன்னேன் நான். தனித்தனியாக ஒரு வீடுக்கு போயிலாம் ஒரே வீட்டில் 10 பேர் குடியிருக்கா மாதிரிங்க, மேலேயும் கீழையும். அது மாதிரி இப்போ அந்த குடத்துலேயும் ஆவாகனம் பண்ணிப்படுறது. இதுக்கு மேலே அந்த சுவாமி, அதுக்கு மேலே அந்த சுவாமி அப்படின்னு. அது மாதிரி தான் இப்போ சப்தாகங்கள்லாம் நடக்கிறது. அவர் கோடிக்கணக்காக செலவழித்தார். இந்த பாஷ்ய சுவாமிகள் சன்னியாசி இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் அந்த விவகாரங்களில் ஒரு சாமர்த்தியமாக கொஞ்சம் ருச்சி உண்டு அவருக்கு. இந்த சிவராமகிருஷ்ணரை கூப்பிட்டு கேட்டார், இப்படிலாம் செலவு பண்ணுறீங்களே நீங்கள், ஒரு குடும்பஸ்தர் இல்லையா நீங்கள்? குடும்பத்துக்கு பத்னி புத்திரர்களுக்கெல்லாம் ஒரு சொத்து வைக்காமல் எடுத்து செலவு பண்ணலாமா? நாளைக்கு அவளுக்கு செக்யூரிட்டி வேண்டாமா அப்படின்னு கேட்டா, பாதுகாப்பு வேண்டாமா அப்படின்னு கேட்டா. அதுக்கு சிவராமகிருஷ்ணரை சொன்னார், இத்தனை ரூபா வச்சா அவளுக்கு பாதுகாப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கோ, அத்தனை ரூபாயை வச்சுட்டு மிச்சத்தை செலவு பண்ணுறேன்னார். இத்தனை ரூபா வச்சா அவளுக்கு பாதுகாப்பு அப்படின்னு ஒரு ரூபா கணக்கை நீங்கள் சொல்லுங்கோ,
அந்த ரூபாயை வச்சுட்டு மிச்சத்தை நிஜமாவே சன்னியாசிகள் நீங்கள் தான் அவர் பாஷ்யம் சுவாமி இருந்த உண்மை தானே. நீங்கள் எத்தனை ரூபா வச்சா பாதுகாப்பு சொல்லுங்களே. எத்தனை ரூபா வச்சாலும் யோகம் இருந்தால் தான் நிற்கும். யோகம் இருந்தால் தான் அந்த பணம் நிற்கும். கண்ணுக்கு தெரிஞ்சு சொத்தை ஒழிச்சிட்டு போகிறவா எத்தனை பேர் இருக்கா? அவங்க காலத்திலேயே ஒழிக்கிறவன் இருக்கான், புள்ள ஒழிக்கிறவா இருக்கா, பார்க்குறவே நாம். அதனால் சாமர்த்தியத்தினால தங்கிவிடாது. அது திருப்தி வேணும் வாழ்க்கையில். இதுதான் அப்படிங்கிற அளவுக்கு திருப்தி வேணும். கஷ்ட தர்ம பரோலோகே கஷ்ட தர்ம சதா பலஹ கிம் நியம்ய சோச்சந்தி கைஷ்ட சிந்திர்ன ஜீரியத்தே. யக்ஷஸ் கேட்குறது உயர்ந்த சிறந்த தர்மம் எதுன்னு கேட்டது. எந்த தர்மம் எப்போதும் பலனை கொடுக்கும், ஃபெயிலியர் ஆகாமல் எது பலனை கொடுக்கும், எதை அடக்கினா துக்கம் இல்லாமல் இருக்கும், யாருடைய ஸ்நேகம் வீணா போகாது. கவனித்து கேட்கணும். உயர்ந்த தர்மம் எது, எந்த தர்மம் நிச்சயமாக பலனை கொடுக்கும், எதை அடக்கினா துன்பம் இல்லாமல் இருக்கும், யாருடைய நட்பு வீணா போகாது. தர்மபுத்திரர் சொல்கிறார் வேதம் சொன்ன தர்மம்னா. கவனித்து கேட்கணும். இப்போ இந்த ஜோசியம் இருக்குது பார்த்தீங்களா, ஜோசியம்ங்கிறது வேதத்தில் ஒரு அங்கம். 6 அங்கத்தில் ஒரு அங்கம் ஜோசியம்ங்கிறது. இன்றைக்கி ரொம்ப பேருக்கு ஜோசியம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்கிறா. சந்தேகம் இருக்குது ரொம்ப பேருக்கு. சில பேர் உண்மைங்கிறா, பலன் அடைஞ்சவா. சில பேர் சொல்கிறா பொய் அப்படிங்கிறா. உண்மையா பொய்யா சொல்லுங்களேன். இல்லை, யார் பொய்ன்னு சொன்னது? சத்தியம். ஜோசியம் சத்தியம். அது 2 பார்ட்டாக இருக்குது. அது புரியாதனால தான் நம்ம கன்ஃபியூஷன் ஆகிறோம். அதில் என்ன 2 பார்ட்டு இருக்குன்னா, கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்குது. இந்த கிரகம் இங்கே இருக்குது, இந்த கிரகம் இங்கே இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இது இப்படி நகர்றது, இதனுடைய இது இப்படி இருக்குது, இந்த லக்னம் இந்த சமயத்துக்கு வருது, இந்த வீக்ஷணங்கள் இப்படி இருக்குது, இந்த சமயத்தில் என்ன ராசி இருக்குது, இந்த சமயத்தில் இந்த நட்சத்திரம் இருக்குது, இந்த சமயத்தில் என்ன திதி இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி அமாவாசை கிரகணம் கரெக்டாக வருமா? பொய்யா இருந்ததுன்னா கிரகணம் எப்படி வரும்? அடுத்த கேள்வி. பொய்யா இருந்தால் கிரகணம் எப்படி வரும்? நாங்கள் பஞ்சாங்கத்தில் என்ன போட்டிருக்கோமோ அதே சமயத்தில் விஞ்ஞானிகள் கிரகணத்தை சொல்கிறாலோனோ எப்படி சொல்கிறா? அப்போ அது பொய் இல்லை. பின்ன அதுக்கு ஒரு பலஸ்ருதி சொல்கிற மத்தியில் அதில் தான் ப்ராப்ளமே. சுக்கிரனும் சனியும் சேர்ந்தா இன்ன பலன், குருவும் சுக்கிரனும் சேர்ந்தா இன்ன பலன் அப்படிங்கிறதுல தான் டிஃபரன்ஸ் ஒப்பீனியனு. அது இன்னி பரியந்தம் வைத்தியத்துலேருந்து எல்லாத்துலேயுமே அந்த கன்ஃபியூஷன் இருக்கே. ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்னா அதுக்கு 10 டாக்டர் 10 விதமான ஒப்பீனியனை தானே சொல்கிறாள். படித்த படிப்பு ஒன்றா இருந்தாலும் பார்வையில் வித்தியாசம் இருக்கே. அதே தான். அப்போ யாரை நம்புறதுன்னால் அதுக்கு தான் அவன் ஜாதக ரீதியாக அவன் ஜோசியம் சொன்னால் பழிக்கும்னு அவன் ஜாதகத்தில் இருக்கணும். அவனுக்கு தான் சித்திக்கும் அது. அதுக்கு எங்கள் அப்பா ஒரு பரீட்சை வச்சார் எனக்கு. ஜோசியங்கள்லாம் பேசிக்காக கற்றுக் கொடுத்துட்டார், மந்திர உபதேசமும் பண்ணிவிட்டார். ஒரு ஜாதகத்தை கொடுத்து இதில் என்ன பலன்னு கேட்டார். இந்த ஜாதகத்தை கொடுத்து இதில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லுன்னா. இவன் ஊமைன்னா கரெக்டுன்னா. இதுதான் தெரியணும்னா என்னன்னு கேட்டேன். அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே அதில் உள்ள ப்ராப்ளம் கண்ணில் படணும். அதுக்கு தான் தபஸ் வேணும். இதில் இன்னொன்று சொல்லிவிடுறேன். உடனே நான் பெரிய ஆளுங்கிறதுக்காக ஜாதகத்தை தூக்கின்னு வந்துடாதீங்கோ. அதில் என்ன ப்ராப்ளம்னா எல்லாருக்கும் கண்ணில் படாது. உங்களுக்கு யோகம் இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு அதுலேருந்து நிவர்த்தி ஆகணுங்கிற அந்த காலம் இருந்தால் தான் என் கண்ணிலேயே அது படும். இல்லைன்னா அந்த பரிகாரம் கண்ணில் படாது. அதனால தான் பரிகாரம் சொல்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பா. பரிகாரமே சொல்ல மாட்டா. ஏன்னா இது பலிக்குமா, அது நம்ம பரிகாரம் சொன்னாலும் அது பலிக்காதுங்கிற மாதிரி இருக்கும். சிலதில் மருந்து கொடுத்தாலும் சில பேருக்கு வியாதி நிவர்த்தி ஆகலை. சில பேருக்கு நீங்கள் மருந்தே சாப்பிட வேண்டாம், தைரியமாக 2 நாள் வெளியூர் போய்ட்டு வாங்க, உடம்பு தேவையாகப்படும் டாக்டர் சொல்கிறார். சில பேருக்கு இத்தினோண்டு பாராசிட்டமால் எழுதி கொடுக்குறார். ஒருத்தருக்கு அவ்வளோ காஸ்ட்லியான மருந்து கொடுத்தும் தேவையாகலைன்னா அந்த டாக்டர் ஃப்ராடா, மருந்து ஃப்ராடா? ரெண்டுமே இல்லை. அவன் உடம்புக்கு அது ஏறலை. இப்போ அதே மருந்தை சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக உள்ளவா எத்தனை பேர் இருக்கா? அதே மருந்தை சாப்பிட்டுட்டு வியாதி குணமானவா எத்தனை பேர் இருக்கா?
அது மாதிரி பரிகாரம் பண்ணி சௌக்கியமான எத்தனையோ பேர் இருக்கா. ஒருத்தருக்கு அந்த பரிகாரம் பலிக்கலைன்னா அவனுக்கு அது எஃபெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். அது தெரிஞ்சு சொல்லணும். பரிகாரம் இவனுக்கு பலிக்குமா பலிக்காதாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுதான் சாக்குன்னு வந்தவனுக்கெல்லாம் பரிகாரத்தை எழுதி கொடுத்துடக்கூடாது. முதல்ல இவளுக்கு பலிக்குமா பலிக்காதாங்கிறதே விஷயம் இருக்குது. அதுக்கே ரொம்ப நாள் எடுத்துக்கும். அதனால் அதிலெல்லாம் நிறைய குழப்பம் வரும். இந்த வேதம் சொன்ன அந்த காரியம் இருக்குது பாருங்கோ, அது ஃபெயிலியரே ஆகாது. திரைதர்ம சதா பலஹா கிம் நியம்ய நசோசந்தி. எதை அடக்கினா துன்பம் இல்லாமல் இருக்கிறாள்னால் மனோ நியம்ய நசோசந்தி. மனசை அடக்கினா, இந்த மனசு பறக்கிறதுனால தானே இத்தனை பிரச்சனை. அது வேணும் இது வேணும்னு தவிக்கிறதுனால தானே இந்த துக்கங்கிறதே மனசு தான். ஒருத்தனுக்கு வீடு கட்டணும்னு ஆசை, வீடு வேணும் வீடு வேணும் வீடு வேணும்னு தவிக்கிறான். 20 வருஷம் சம்பாதிச்சு எப்படி போட்டு ஆர்டி கட்டி சீட்டு கட்டி எத்தையோ பண்ணி ஒரு இடத்த வாங்கி போட்டு வீடை கட்டி கிரகப்பிரவேசம் ஆன அன்றைக்கி அவனை போய் பாருங்கோ. 20 வருஷ கனவு சார் எனக்கு வாழ்க்கையில், 20 வருஷ கனவு சார், அது இன்றைக்கி தான் சார் நிறைவேறினது அப்படிங்கிறான். அப்படியே திருப்தியாக இருக்குது. அவனையும் 6 மாதம் கழித்து எப்படி இருக்கான்னு கேளுங்கோ, ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்கேங்கிறான். ஏன்னா அந்த 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 பலனை அடையிறதுக்கு முன்னாடி மருந்து மனசு தவிச்சுது. வீடு அடையணும் வீடு அடையணும் வீடு அடையணும். வீட்டை அடைஞ்ச உடனே மனசு அடங்கினது. மனசு அடங்கின உடனே சந்தோஷமாக இருந்தது. திருப்பி அதை அடைஞ்சிட்டோன்ன உடனே அடுத்ததுக்கு மனசு தவிக்க ஆரம்பித்த உடனே துக்கம் வந்துடுத்து. அப்போ துக்கங்கிறது மனசு சார்ந்து இருக்குது. மனசு தவிக்கிறதெல்லாம் துக்கம்தான். அப்போ எதை அடக்கினா நிம்மதினால் மனசை அடக்கினா தான் நிம்மதி. கைஷ்ட சந்திர்ன ஜீரியத்தே. யாருடைய நட்பு வீணா போகாதுன்னால் சாதுக்களுடைய நட்பு, உயர்ந்த மகான்களுடைய நட்பு இருக்குது பாருங்க, ஒரு காலத்திலேயும் வீணா போகவே போகாது. ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை கைடன்ஸ் பண்ணியிருப்பா, பரமாபத்திலேருந்து நம்மளை காப்பாற்றும். அது நமக்கே அது தெரியாது. அந்த சாதுக்களுடைய க்ஷண சங்கேன சாதுஷு அப்படின்னு சாவித்திரி சரித்திரத்திலேயே சொன்னேனே நான். அந்த சாதுக்களுடைய சங்கம்ங்கிறது வீணா போகவே போகாது, என்றைக்கும் பலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னது பரியந்தம் இன்றைய தினம் நான் இன்றைக்கி முடிச்சுட்டு விராட பருவம் ஆரம்பிக்கணும்னு தான் நினச்சேன். அவ்வளோ விஷயங்கள். இப்போ கதையாக மகாபாரதத்தை எடுத்தால் நீங்கள் படிச்சுட்டு போயிடலாம். இது மாதிரி விஷயங்களை நான் எடுத்து பார்த்துருக்கேன். எத்தனை பேர் மகாபாரதம் எழுதியிருக்கா, அதிலெல்லாம் ஈஸியாக உள்ளத்தை அவள் எழுதிட்டு போயிருக்காளே தவிர இது மாதிரி நுட்பமான விஷயத்துக்குள்ளேயே அவள் போகலை. ஏன்னா இது கான்ட்ரவர்சியான சப்ஜெக்டாக இருக்குங்கிறதுக்காக சில விஷயத்துக்குள்ளேயே அவள் போகலை. அதனால தான் அதை கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லணும்னு சொல்கிறது.